அடுத்து உங்களுடைய யூடியூப் உங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா 2-3 வீடியோஸ் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போச்சுன்னு நினைக்கிற ஒரு வீடியோ. ஹவ் ஆர் யூ கோயிங் டு யூஸ் சோஷியல் மீடியா? ஐ வாண்ட் டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா பேஜஸ் வந்துருச்சு டு கிவ் மென்டர்ஷிப் அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப்பு, ஃபுட் பிஸ்னஸ்னு. ஐ வாண்ட் டு கிவ் டீட்டெயில்ஸ் அபவுட் தி ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ். ஏன் ஸ்போர்ட்ஸை வந்து அவங்க மிஸ்ஸாக எடுக்கணும்? ஐ வாண்ட் யாரும் பேசுறதில்ல, ஸ்போர்ட்ஸ் யாரும் மிஸ்ஸாகவே பார்க்குறதில்ல. அதாவது மற்ற நாடுகளில் வந்து மருத்துவம், படிப்பு, ஸ்போர்ட்ஸ் இது மூணும் வந்து அரசாங்கத்தோடது. பட் நம்ம இந்தியாவில் வந்து இது மூணுமே ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ஸோ ஐ எம் நாட் பிளேமிங் கவர்மெண்ட், பட் இது மூணும் இங்கே வியாபாரம். அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வியாபாரத்தை ஏன் சூஸ் பண்ணணும், எதுக்கு சூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன வாய்ட்னஸ் இருக்குது, என்னென்ன காலி இடங்கள் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, அது ஏன் சூஸ் பண்ணணும்? அதனால் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட், நாட்டுக்கு என்ன பெனிஃபிட், அந்த விளையாடுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அதை வந்து ஒரு இன்சைட்டாக ஷேர் பண்ணது தான் வந்து கோ வித் தினேஷ் அப்படி. என்ன மாதிரியான கான்டென்ட்ஸ் போடணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? ஒன்லி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், ஒரு லிட்டில் பிட் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி அவங்களுக்கு தேவையான இன்சைட்ஸ்